வணக்கம் நண்பர்களே, MIMTPT ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வீடு பார்த்தீங்கன்னா நியூ பெருங்கத்தூர் சாரங்கவனிக்கு பக்கத்துலங்க, வேலு நாச்சியார் நகர். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னருங்க. ஸோ அந்த கார்னரில் நமக்கு ஒரு அழகான G+1 வீடுங்க. 60 லட்சங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 15-20 வருஷத்துக்குள்ளே இருக்கும். G+1 இருக்குது, வாடகை வந்துட்டுருக்கு. கார்னர் ப்ராப்பர்ட்டி 60 லட்சம் சொல்லி இதாவது 1 லட்சம் 2 லட்சம் நெகோசியபிள் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இது ஒரு 30 ஃபீட் ரோடு ஒரு பக்கமும் 24 ஃபீட் ரோடு ஒரு பக்கமும் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டலுக்கு இருக்காங்க, கீழே மேலே ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இன்னும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 40 வருஷம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பைக் பார்க்கிங் விடுற மாதிரி தான் இடம் விட்டுருக்காங்க. மேலே போகிறதுக்கு வரைக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சைடில் பேசேஜ் விட்டுருக்காங்க. இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. பேக் சைடில் பேசேஜ் இருக்காது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு கேப் விட்ருக்காங்க ஈஸ்ட்டில். அதே போல் பார்த்திங்கன்னா நார்த் சைட்லேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக கேப் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல ஏரியா, நல்ல டெவலப்பான ஏரியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் லேண்ட் வந்து 4500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. கார் வெளியே விட்டுக்கலாங்க. நாமளும் நம்ம வீடை ஒட்டி காரு அப்படியே ஓரமே ஒட்டி நிற்க வச்சிடலாம். மகாநகர் இருப்பாங்க, இதுதான் மகாநகர். இந்த இடத்துலையும் பிளாட்டே கிடைக்கல. இப்போ இதை தாண்டியும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரேட் 4500 ரூபா. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக நாம் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். நன்றி.